ஒரு கூர்மையான கத்தியை விட தவறான நம்பிக்கை ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறீங்க. அங்கே ஒரு அன்பான அம்மா உங்கள் கஷ்டத்தை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களோட ராசி நட்சத்திரம் படி நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லா தோஷமும் விலகி போகும்னு சொல்கிறாங்க. அதை நம்பி நீங்களும் அங்கே போகிறீங்க. போன இடத்துல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தம்னு ஒரு லிக்விடை உங்கள் கையில் தராங்க. கண்ணை மூடிட்டு சாமியை கும்பிட்டு இந்த தீர்த்தத்தை குடிமான்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை குடித்த அடுத்த 30வது நொடி உங்கள் லங்ஸில் இருக்க ஆக்சிஜன் ஒட்டு மொத்தமாக காலியாயிரும். அடுத்த 50வது நொடி உங்கள் உடல்லேருந்து உங்கள் உயிர் பிரியதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீரியல் கில்லர் கெம்பம்மான்னு சொல்லப்படுற சைனைட் மல்லிகா. 6 கொலைகள், வெவ்வேறு அடையாளங்கள் அண்ட் ஒரு சைலண்ட் வெப்பன். வெல்கம் டு விக்னேஷ் டீகன்ஸ்ட்ரக்டட். கெம்பம்மா, இதுதான் இவங்களோட ரியல் நேம். 1970 பெங்களூர் பக்கத்தில் இருக்க காக்லிபுராங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க. ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான். 1980s ஒரு டெய்லரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகளும் இருக்குது. பட் 1990s மல்லிகாவோட பேராசை ஸ்டார்ட் ஆகுது. மல்லிகா சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் நடத்திட்டு வராங்க. அதில் பயங்கரமான லாஸை ஃபேஸ் பண்ணி ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு 1998 வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுறாங்க. ரொம்பவே ஹோம்லெஸ்ஸாக கையில் காசு இல்லாமல் இருக்க அந்த டிப்ரெஷனில் தான் கெம்பம்மா சைனைட் மல்லிகாவாக மாறினாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வாழணுன்னா யாரை வேணால் கொல்லலான்னு. மல்லிகா சூஸ் பண்ண வெப்பன் பொட்டாசியம் சைனைடு. இது ஒரு கெமிக்கல் பவுடர். ஜுவல்லரி ஷாப்ஸில் கோல்டை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான். இதை மல்லிகா ஒரு சைலண்ட் வெப்பனாக மாற்றினாங்க. சைனைட் பாடிக்குள்ளே போன அடுத்த 20-30 செகண்டில் உங்கள் பிளட்டில் இருக்க ஆக்சிஜனை செல் யூஸ் பண்ண முடியாது. விக்டிமை கண்ணை மூட சொல்லி தீர்த்தம்னு சைனைடை மிக்ஸ் பண்ண வாட்டரை கொடுப்பாங்க. விக்டிமும் அதை குடிச்சிட்டு கொலாப்ஸ் ஆனப்புறம் அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாடியை நார்மலான பொசிஷனில் வச்சு வெளியே வந்து டோரை லாக் பண்ணிவிடுவாங்க. போலீஸ்க்கு இது இனிஷியலாக ஹார்ட் அட்டாக்னு தான் தோணுச்சு. பிகாஸ் சைனைடான டெத் ஆனவங்க பாடியில் விசிபிள் மார்க்ஸே இருக்காது. இதை ஃபாரன்சிக் லூப் ஹோல்னு சொல்லுவாங்க. அதை மல்லிகா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த மல்லிகாவோட டார்கெட்ஸ் யாருன்னா, தனியாக நிறைய நகைகளோட கோவிலுக்கு வர பெண்கள் தான். அக்டோபர் 19, 1999 இதுதான் மல்லிகாவோட ஃபர்ஸ்ட் மர்டர். மம்தா ராஜன் பெங்களூர் ஹோஸ்கோட்டில் இருக்க ஒரு டெம்பிளில் அவங்க போட்டிருந்த வெறும் 20 கிராம் கோல்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மர்டரை அட்டம் பண்ணுறாங்க. டிசம்பர் 7, 2006 எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை கோலார் கோல்டு ஃபீல்டு கிட்ட இருக்க ஒரு லாட்ஜில் கொல்றாங்க. 2007 இந்த காலகட்டத்தில் தான் சுமார் 3 கொலைகளை அடுத்தடுத்து பண்ணி ரொம்ப தீவிரமான கொலை வேட்டையில் இருந்தாங்க நம்ம சைனைடு மல்லிகா. ஜனவரி 20, 2007 யசோதம்மாங்கிற பெண்மணி. பிப்ரவரி 11, 2007 முனியம்மாங்கிற பெண்மணி. மார்ச் 2007 பில்லம்மாங்கிற பெண்மணி. இவங்களும் பெங்களூரை சேர்ந்தவங்க தான். கடைசியாக டிசம்பர் 2007 நாகவேணி. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் மல்லிகாவோட லிஸ்ட் எவ்வளோ பெருசுன்னு அண்ட் என்ன மோட்டிவில் இருந்திருக்காங்கன்னு. பணம் மட்டும் அவங்க மோட்டிவ் இல்லை, கொலை பண்ணுறத கூட என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேரை கொலை பண்ணியும் சீரியல் கில்லர்ஸ்னாவே தப்பு பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி மல்லிகா பண்ண தப்பு என்னென்னா, லாஸ்ட்டாக கொலை பண்ண நாகவேணியோட மொபைல் ஃபோனையும் கூடவே எடுத்துகிட்டு போனது. டிசம்பர் 31, 2007 நியூ இயர் நைட் நாகவேணி கிட்ட திருடின ஜுவல்லரியை மல்லிகா ஒரு கடையில் விற்க போகும்போது கிடைச்ச சைனைட் பவுடரை இனிஷியலாக மல்லிகா வெறும் பூச்சி மருந்துன்னு சொல்லி போலீஸுக்கே பூசுத்தினாங்க. பட் டிஎன்ஏ அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் டீகோட் பண்ணப்போ 6 கொலைகளும் இது கூட கனெக்ட் ஆச்சு. 2010 அண்ட் 2012 இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. பட் லேட்டர் ஹைகோர்ட் அதை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மாற்றுறாங்க.
இப்போது பெல்காவியில் இருக்க ஹிந்தலஜா ஜெயிலில் மல்லிகா இருக்காங்கன்னு தெரிய வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, மல்லிகா நம்ம ஜெயலலிதா அம்மாவோட மிகப்பெரிய ஃபேன். அண்ட் அவங்க இருக்க ஹிண்டலா ஜெயிலில் அந்த டைமில் சசிகலா நடராஜனும் இருந்தாங்க. இவங்க அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. நம்ம டீகோட் பண்ண சைனட் மல்லிகா கேஸ் நமக்கு ஒரு பெரிய லெசனை தருது. கிரிமினல்ஸ் எப்போவுமே முரட்டுத்தனமான லுக்கில் மட்டும் இருக்க மாட்டாங்கன்னு. சில நேரம் நம்ம ரொம்ப நம்புகிற ஃபேஸ்க்கு பின்னாடி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 7 வருஷம் கேப்பில் மல்லிகா யாரையாச்சும் கொன்னாங்களா, இல்லை இந்த உண்மை இப்பவும் ஒரு மிஸ்ட்ரி தானா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விக்னேஷ் டீகன்ஸ்ட்ரக்டரில் தமிழ்நாடோட மிகப்பெரிய லாக்டு ரூம் கோல்டு கேஸை டீகோட் பண்ண போகிறோம். நான் உங்கள் விக்னேஷ். ஸ்டே லாஜிக்கல். Until then, bye.